ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எலிசா லாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு வந்து மர்மமான முறையில் இறந்து கிடைக்கிறா. அந்த பொண்ணு எப்படி இருந்தால், இதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுங்க என்ன அப்படின்ற நம்ம சேனலில் ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இவங்க பேர் தான் எலிசா லாம். இவங்களுக்கு வந்து 21 வயது ஆகுது. இவங்க வந்து கனடியா அப்படின்னு சொல்கிற ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற காலேஜில் விடுமுறை விட்டுருக்காங்க. விடுமுறை நாட்களில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து நான் எங்கேயாச்சும் சுற்றுலா பயணம் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க. இவங்க அம்மா அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்பி யூஎஸ்க்கு வராங்க. யூஎஸில் ஒரு cicel அப்படின்னு சொல்கிற ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க. அங்கே தங்கினதுக்கப்புறமா தான் இவங்க வந்து மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து. சரிங்க, நம்ம வந்து அந்த பொண்ணு எப்படி அங்கே வந்து நடந்துக்கணும் அதை பற்றி நம்ம ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம வந்து டீட்டெயிலாக அப்படியே சொல்லிட்டு வரலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போய் அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இங்கே வந்து நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து இந்த பொண்ணு வந்து நடந்துக்கிறதுக்கு பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷம் தான் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணு வந்து அந்த அமானுஷம் தாக்கி இந்த பொண்ணு இறந்து போகிற மாதிரி தான் எனக்கு தோணியிருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி தான் தோணியிருக்கும். ஸோ வாங்க இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி இங்கே எப்படியெல்லாம் நடந்துருது அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இந்த பொண்ணுடைய விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஹோட்டல் வந்து 1927 அந்த சமயத்தில் இந்த cicel அப்படின்னு சொல்கிற ஹோட்டல் வந்து யூஎஸில் கட்டியிருக்காங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் கலந்து. அதுக்கப்புறமா இந்த ஹோட்டலில் தொடங்கியிருக்காங்க 27 அந்த சமயத்தில். தொடர்ந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்குது. ஒரு 2-3 வருஷம் வந்து நல்லா போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஹோட்டலில் வந்து ஒரு சைக்கோ வந்து தங்குறான். ஆனால் அந்த சைக்கோ வந்து 1940 வரைக்கும் இந்த சைக்கோ வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த சைக்கோ வந்து தங்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த சைக்கோ வந்து 16 பேரை வந்து அதே ஹோட்டலில் சாகடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறமா தான் போலீஸ் வந்து இந்த சைக்கோவும் பிடிச்சிடுறாங்க. அந்த சைக்கோவை பிடிக்கும்போது அந்த சைக்கோ என்ன சொல்லிட்டு போனான்னா, நீங்கள் வந்து என்னை பிடிச்சிட்டிங்களே, ஆனால் நான் உங்களை வந்து சும்மா விட மாட்டேன், இந்த ஹோட்டலையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த சைக்கோ வந்து சொல்லிட்டு போயிருக்கிறான். சைக்கோ வந்து பிடிச்சி ஜெயிலையும் போட்டுட்டாங்க. ஜெயிலில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே என்ன இருக்குன்னா, இதே மாதிரி மர்மமான முறையில் நிறைய பேர் இருந்துக்கிருக்கிறாங்க. அது எப்படின்னா, தூக்கு மாட்டிக்கின்னு இருந்து போயிருந்தோம் அந்த ஹோட்டலில். அப்படியும் இல்லைன்னா
அந்த ஹோட்டலுக்கு வெளியே வந்து அந்த பால்கனி இருக்குல்ல, அந்த பால்கனி மூலிமா அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே கீழே குதித்து இறந்து போயிடுறதும், இந்த மாதிரி தற்கொலை வந்து செய்துக்கிறதும் அந்த மாதிரி இங்கே வந்து மர்மமான முறையில் நிறைய நடந்துருக்குது. அதுக்கப்புறமா கடைசியாக எலிசா லாம் அப்படின்னு சொல்கிற இந்த பொண்ணு தான் 2013 February 19 அந்த சமயத்தில் வந்து இறந்து போகிறது கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்கே செத்து கிடக்குறான்னா, மேல் மாடியில் வாட்டர் டேங்க் இருந்துருக்குது, 3 வாட்டர் டேங்க் அந்த ஹோட்டலில். அந்த ஒரு டேங்கில் தான் இந்த பொண்ணு ஒட்டு துணி எல்லாமே செத்து கிடக்குறான். இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அங்கே தங்க வர நிறைய ஆட்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் குளிக்கிற தண்ணியில் வந்து ஏதோ ஸ்மெல் வருது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வாடை வருது, அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக கலராக இருக்குது, தண்ணி விட்டு விட்டு வருது அப்படின்னு நிறைய வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது அந்த மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து நல்லா இது பண்ணணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நபரை மேலே அனுப்பியிருக்காங்க. அங்கே செக் பண்ண போன நபர் வந்து அந்த பயங்கரமான நிகழ்வை வந்து அவர் கண்ணால் பார்க்குறாரு. இதை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இது மாதிரி இங்கே ஒரு பொண்ணு வந்து செத்து கிடக்குறா அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து போலீஸுக்கு ஃபோன் போகுது. போலீஸ் வந்து அங்கே பார்க்குறாங்க, இந்த பொண்ணு எப்படி சாகிறா அப்படின்னு நிறைய சிசிடிவி ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி அவங்களும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த லிஃப்ட்டில் இருக்கிற ஒரு சிசிடிவி ஃபோட்டோ மட்டும் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதில் நம்ம எல்லாம் கிளியராக பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து உள்ளே வரா, அதுக்கப்புறமா ஏதோ பார்த்து பயப்படுற மாதிரி உள்ளே வரா, அதுக்கப்புறமா ஓரமாக போய் நிற்கிறா, நின்றுட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற பட்டனெல்லாம் கிளிக் பண்ணுறா, ஓரமாக போய் நிற்கிறா, மறுபடியும் வந்து டோர் க்ளோஸ் ஆகாதனால அந்த பொண்ணு மறுபடியும் வெளியே வரா, வெளியே வந்து யாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி செய்கிறா. அதுக்கப்புறமா டோர் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து க்ளோஸ் ஆகுது, மறுபடியும் மேலே கீழேன்னு போயிட்டு வருது அந்த லிஃப்ட்டு. அதுக்கப்புறமா கடைசியாக அதே இடத்துல வந்து நிற்கும்போது அந்த பொண்ணு காணாமல் போயிடுது. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன நினச்சிருப்போம்னா, அந்த பொண்ணு எதுவும் வந்து அமானுஷம் தான் சாகடிச்சிருக்க அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கிங் பண்ணி கிடச்சிது. அங்கே வந்து அவங்க அம்மா அப்பா வந்து இந்த நிகழ்வு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே போகுது. அவங்க அம்மா அப்பாவும் வந்து நேரில் வந்து பார்க்குறாங்க. அவங்களும் பயங்கரமாக கதறாங்க, அழுகுறாங்க. இந்த பொண்ணுடைய உடல் வந்து லேபுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே டிஎன்ஏ செக் பண்ணியிருக்காங்க. அது வந்து நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணுடைய மரணம் வந்து எதிர்பாராதது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ப்ரெஸ்ஸுக்கு போயிருக்கு. ப்ரெஸ்ஸில் அவங்க அம்மா அப்பாவை நிற்க வச்சு கேட்டிருக்காங்க, உங்கள் பொண்ணு வந்து இப்படி இருந்து கேட்குறது பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அவங்க அம்மா அப்பாவும் பார்த்துருப்பாங்களே. அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நோய் இருந்திருக்குது, பைபோலார் டிசார்டர் அப்படின்னு ஒரு நோய் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இது வந்து அவங்க அம்மா அப்பா ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து எப்படி அந்த டேங்க்கில் போய் செத்து இருக்கணும்? அப்படி அந்த பொண்ணு செத்து இருக்கணும்னா வீட்டிலேயே தூக்க மாட்டேன்னு செத்துருக்கலாம், இல்லை கை அறுத்துட்டு செத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா அங்கே மாடியிலேருந்து கீழே குதிச்சு செத்துருக்கலாம். இப்படி இல்லாமல் அந்த பொண்ணு எப்படி உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அந்த டேங்க்கு மேலே ஏறி சின்ன ரவுண்டு தான் இருந்திருக்குது. அந்த டேங்க்கில் ஒரு நபர் கூட வளைஞ்சி கூட போக முடியாது, ஸ்ட்ரைட்டாக தான் போக முடியும். அந்த டேங்க்கில் எப்படி இருந்துக்கிறதா அப்படின்னு தான் ஒரு மர்மமான விஷயமாக இன்னி வரைக்குமே இருந்திருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட்டில் எல்லாருக்கும் என்ன டவுட் வந்திருக்குன்னா, இந்த பொண்ணு ஓப்பன் பண்ண அந்த கதவு வந்து அலாரம் அடிக்கும், ஆனால் அந்த கதவும் அலாரம் அடிக்கலை, ஏன்னா அந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள், யாருமே மேலே போகக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டோர் மாதிரி இருந்திருக்குதான், அது வழியாக போய் எமர்ஜென்சிக்காக அது வழியாக போக முடியும் அப்படின்னும் அவங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பக்கத்துலேருந்து இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்ச அந்த போலீஸ் வந்து, என்னடா இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது, இதை தாண்டி அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும், அந்த எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் எமர்ஜென்சிக்காக அப்படி இருக்குது அப்படின்னு, அந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், அந்த கதவை திறந்து அலாரம் அடிக்கும், அந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது நம்மளுக்கும் டவுட்டாக இருக்குது. இதை தாண்டியும் அந்த பொண்ணு போய் அப்படி எதுக்கு அந்த டேங்கில் போய் விழுந்து சாகணும்? அப்படி சாகணும்னா வீட்லேயே ஏதாவது ரூம்லேயே ஏதாச்சும் கத்தி அறுத்து கையால் அறுத்துக்கிட்டு, அப்படி இல்லைன்னா மாடி மேலேருந்து கீழே குதிச்சு நிறைய பேர் அந்த மாதிரி தான் செத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணும் செத்துருக்கலாமே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் வந்து டவுட் வர ஆரம்பிக்குது. இது வரைக்கும் மர்மமாக தான் இருந்துருக்குது. இந்த நிகழ்வு வந்து எப்படி தான் நடந்தது அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.